அது நியாயப்பிரமாணத்தின் நாட்களா இருந்தாலும் சரி, அன்றைக்கு ஆடோ மாடோ புறாவோ பலியிடப்பட்டது. இன்றைக்கும் ஸ்தோத்திர பலி ஆகிய உதடுகளின் காலைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் பலிகளாய் செலுத்துகிறோம். பலி முக்கியமானது, தேவனுக்கேற்கும் பலி முக்கியமானது. ஆனால் அதைவிட மேலானது இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சொந்த வாயினால் சொன்ன வார்த்தை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். என்னதின் கருத்து கவனிங்க, என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால், கவனிங்க, நாம் அறிந்திருக்கிறோமா? அன்றைக்கு பரிசேயர்களுக்கு இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து உண்மையாகவே, கவனிங்க, பரிசேயர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றார். கவனிங்க, பரிசேயர்கள் அவர்கள் விளங்கிக் கொள்ளும்படியாய் இந்த காரியங்களை சொல்லுகிறார். அவங்களுக்கு புரியணும். அப்படி என்ன புரியணும்? அன்றைக்கு இருந்த நியாயப்பிரமாணத்தின் நாட்கள் பரிசேயர்கள் எதை முதல் வைப்பாங்கன்னா, தேவனுக்கு என்று நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் பலிகளை, நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் என்னென்ன ஒழுங்குகள் உண்டோ, மோசே கற்பித்த காரியங்களை ஒழுங்காய் நடைமுறையோடு அவர்கள் செய்வார்கள். அப்படி செய்யும் போதுதான் இந்த கேள்வி இயேசுவினிடத்துல வருகிறது. என்ன கேள்வி வருது? அந்த வார்த்தையை பாருங்க, வாசிங்க. அதுல முதல் வசனம் வாசிங்க, 12:1 வாசிங்க. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியா இருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு அன்றைக்கு பயிர் வழியே அவருடைய சீஷர்கள், இயேசு ஓய்வு நாளில் பயிர் எல்லாம் நல்லா விளைந்து இருக்குது, அதன் வழியாய் நடந்து போகிறார். பின்னாடி சீஷர்கள் நடந்து வரார். இப்படி போகிற வேலையிலே சீஷர்கள் என்ன பண்றாங்க? சொல்லுங்க, அது என்ன பயிரோ நம்மளுக்கு தெரியாது. அது கோதுமையோ அரிசியோ இல்ல, எனக்கு தெரிஞ்சு சோளங்களும் என்ன இருக்கும் போல, என்னமோ தெரியல, ஏதோ சாப்பிட்ற பொருள் தான் போல இருக்கு, நல்ல சாப்பிட்ற பொருள் போல இருக்கு. எல்லா சீஷர்கள் பின்னாடி ஒரு சீஷர்கள் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணாங்களா? அந்த வார்த்தையை கவனிங்க, அந்த வார்த்தையை பார்த்து சொல்லுங்க. என்ன பண்ணாங்களா சீஷர்கள்லாம்? ஆனா நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் ஓய்வு நாள் யாரும் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. என் வீட்டுல எந்தவித அடுப்பு கூட பற்ற வைக்க கூடாது. நீ நடக்கிறது கூட சரியாதான் எண்ணிதான் நடக்கணும், இவ்வளவுதான் நடக்கணும், சுமை சுமக்க கூடாது, வேற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆனா இயேசு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இயேசுக்கு எல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அவர் கண்களுக்கு முன்பாக சீஷர்கள் என்ன பண்றாங்க? ஒரு ஆள் எடுத்திருப்பான் போல இருக்கு, யாரையாவது ஒரு சீஷர் எடுத்திருப்பார் போல இருக்கு. இருக்கிற எல்லா டீச்சரும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே வர. இத பரிசேயர் வாட்ச் பண்றாங்க. இத நோட் பண்ணி கேட்கிற, ஆண்டவரே பாருங்க, பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இயேசுவிடத்திலே இந்த கேள்வி வருது. பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுத்த பலி, இந்த புதிய ஏற்பாட்டின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே நமக்காக பலியிடப்பட்டு எல்லாவற்றையும், அவர் நியாயப்பிரமாணத்தின் எல்லா காரியங்களையும் இயேசு செய்து முடித்தார். ஆனா நல்லா கவனிங்க, அதனாலதான் அவர் வெளிப்படுத்த இந்த வார்த்தை அவர் அந்த நாளிலே சொல்லி இருக்கிறார், பலி முக்கியமானது, ஆனால் பலியை விட மேலானது பரலோகத்தின் தேவனுடைய இரக்கத்தை இந்த பூமியின் ஜனங்களிடத்திலே சென்றடைய வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை கொண்டு இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் குற்றப்படுத்துறாங்க. அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கு. நியாயப்பிரமாணத்தை கொண்டுதான் ஓய்வு நாளிலே நீங்கள் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்று சொல்றாங்க இல்லையா? கவனிங்க, இன்றைக்கும் நம்ம என்ன காரியங்களை ஜனங்களிடத்திலே வெளிப்படுத்துகிறோம்? ஒருவேளை இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால், தேவனுடைய காரியத்தை செய்யவில்லை என்றால், தேவன் பெரிய தண்டனைகளை, பெரிய காரியங்களை உண்மையில் சுமத்துவார், நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி தேவன் நம்மளை தண்டிக்கிறதா, நம்ம மேல குற்றம் சுமத்தணும்னு இருந்தா இங்க ஒருத்தர் கூட உட்கார முடியாது, என்னையும் சேர்த்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அப்ப பலியை மாத்திரம் கர்த்தர் பார்த்திருந்தாருன்னு வைங்களேன், இன்றைக்கு ஒருத்தர் கூட நாம் கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கு சபையிலே நிலை நிற்க முடியாது.
ஆனா பலியை விட மேலான காரியமாய் இயேசு கிறிஸ்து நம்மேல் அந்த இரக்கத்தை காண்பித்ததுனாலதான் இன்றைக்கு எல்லாருமே நாம் மேல் இருக்கிறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இயேசு ஏன் இந்த காரியத்தை, ஏன்னா அநேகர், நாங்க காலையில ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட பார்த்தோம், மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள். ஆமென் சொல்லுவோமே. குற்றவாளிகளை நீங்க எப்ப தீர்க்கிறீங்களோ அன்றைக்கே அப்போதே நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் குற்றவாளிகளாய் மாறுகிறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். இதான் உண்மை. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அநேக நேரங்கள்ல நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பலப்பட்டிருக்கிறோம், நாம் தேவனுக்குள்ளாய் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், என்ன செய்யறோம், மற்றவர்களை குற்றமுள்ளவர்களாய், மற்றவர்களை குறை உள்ளவர்களாய் நினைக்கிறோம். இயேசுவே அதை விரும்பல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அந்த வார்த்தை எப்படிதானே குறிப்பிடப்படுது? மறுபடியும் அந்த வார்த்தை 7வது வசனம் வாசிங்கப்பா. பலியை அல்ல, பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். சொல்லுங்க, பலியை அல்ல. இயேசு சொன்னதுதாங்க சொல்றேன். சொல்லுங்க, பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். யார் சொல்றது? சத்தமா சொல்லுங்க. அந்த இரக்கத்தை அவர் விரும்புறதுனாலதான் இன்றைக்கு நம்ம எல்லாம் நிலை நிற்கிறோம். இன்னும் அநேக ஜனங்கள் இயேசுவினிடத்திலே வருவதற்கு அந்த இரக்கம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே கர்த்தர் அந்த இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காகவே, அதனாலதான் சொல்றார், தொடர்ந்து படிங்க. என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால், ஐயா பரிசேயரே, நீங்க அறிந்திருந்தீங்களானா இப்படி பேச மாட்டீங்க. இப்ப என்ன பண்றீங்க? வாசிங்க. குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? பரிசேயர் சொல்றாங்க, ஓய்வு நாள்ல சாப்பிடுறதே குற்றமாச்சு, அது எப்படி முஸ்லிம்கள் சாப்பிடுறாங்க? ஆனா நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் நிச்சயமாகவே அது குற்றம் தான், அதை செய்யக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே இந்த எல்லா நியாயப்பிரமாணத்தின் எல்லா முழுமையையும் இயேசுவின் ரத்தத்தினாலே சிலுவையிலே முடித்து வைத்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ அதுதான், அப்ப என்ன எதிர்பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே, இந்த பூமியின் ஜனங்களிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தை இந்த பூமியின் ஜனங்கள், எல்லா ஜனங்களுக்கும் அந்த இரக்கம் சென்றடைய வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை கொண்டு சொல்லும் போதும் இதே காரியத்தை தான் வெளிப்படுத்துறார். வாசிங்கப்பா, 17 இருந்து வாசி. ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை, சத்தமா சொல்லுங்க, யாருக்கு அறிவிப்பாரா? அப்ப இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களின் தெய்வமா? இல்ல எல்லா சகல ஜாதிகளுக்கும் அவர் உண்மை உள்ள தெய்வம். இந்த வார்த்தையே வேதவசனமே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? அவர் யாருக்காக சுவிசேஷ அறிவிக்க வந்தாராம்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நாம ஒரு நாட்கள்ல புறஜாதியாராய், இயேசுவை அறியாத ஜாதியாய், இயேசுவை அறியாத புறஜாதியாராய் தான் இருந்தோம். இன்றைக்கு இயேசுவின் சொந்த ஜனங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அவர் என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. வாசிங்க, 20வது வசனம் வாசிப்போம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க வர பண்ணுகிற வரைக்கும், நெறிந்த நாணலை, என்ன நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கணும்? என்ன நியாயம்? என்ன நியாயத்துக்காக இன்றைக்கு இயேசு போராடி கொண்டு இருக்கிறார்? சொன்னாங்களா? கவனிக்கலையா? என்ன சொன்னாங்க கடைசியா? தேவனுக்கும் பிசாசுக்கும் இந்த கடைசி நாட்கள் என்ன உருவாயிருக்கு சொல்லுங்க. சத்தத்தையே காணுமே, யுத்தம்ன்ற சத்தத்தையே காணும். யுத்தம் அப்படின்னா யுத்தம் அப்படின்னா சத்தம், அதிலே சத்தம் இல்லை. யுத்தம் சத்தமா இல்லை.
சத்தமா யுத்தம்னாலே எப்படிதான் இருக்கும்? நம்ம ஆளுங்கெல்லாம் இன்னும் யுத்தத்தை பார்க்கல. பார்த்தா இது மாதிரி பேச மாட்டாங்க. யுத்தம் அப்படின்னு வேற மாதிரி ராகம் போயிடும். கவனிங்க கவனிங்க கவனிங்க. யுத்தன்ற சத்தத்தையே காணமே. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களிலே நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ற நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற பண்ணுகிற வரைக்கும், அப்ப என்ன, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் எதற்காக போராடி கொண்டிருக்கிறார் தெரியுமா? என்ன நியாயம்? அருமையாய் உண்டாக்கி தேவனுடைய சாயலின்படி அவருடைய சுவாசத்தையே கொடுத்து உருவாக்கின மனிதர்களை பிசாசு ஏமாற்றி வஞ்சித்து கெடுத்து பாவத்திலும் சாபத்திலும் அவனுடைய ஆட்களாய் கொண்டு போகிறதற்கு, கவனிங்க, நம்முடைய பிள்ளைகளை யாரோ ஒருத்தர் ரோட்ல இருக்கிற ஒரு ஆள் கொண்டு போறாருன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க. நீங்க சும்மா இருப்பீங்களா? அவன் கட்டி அவன் நல்லா ஒரு கயிறுல கட்டி நான் அடிமையா எடுத்துன்னு போறேன் அப்படின்னு உங்க பிள்ளைங்களை யாரோ ஒருத்தன் கூட்டு போற ஒரு ஆள் கூட்டு போறாரு, என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. லிடியாவை கூட்டு போறான் ஒரு ஆள் கையில கட்டி, ஒரு ஆள் கூட்டு இழுத்துட்டு போறான், என்ன பண்ண சொல்லுங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எல்லாரும் தாய்மார்கள் தானே, சொல்லுங்க. என்ன பண்ணவா? என்ன பண்ணுவீங்க? காப்பாத்தினா என்ன பண்ண? போயிட்டு கொஞ்சம் தயவு செய்து விட்டுருங்க ஐயா அப்படின்னு கேட்பீங்களா? இல்ல அவன்கிட்ட அடிச்சு அவன்கிட்ட வந்து போராடி அவன் உங்க குழந்தைய மீட்பீங்களா? போராடின்னு சத்தமா சொல்ல. நம்ம தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. யாரோட பையன், யாரோட குழந்தை, யாரா இழுக்கிறது, யாரோட பிள்ளை யாரா இழுக்கிறது? நம்ம செய்யறோமா? செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யாரோட குழந்தை, யாரா யாரு என் குழந்தை கூட்டு போற? சத்தம் வருமா வராதா? ஐயா, அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்து உங்களை என்னை மகனா கொண்டார். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து உங்களை என்னை மகனாய் மாற்றி இருக்கிறார். பிசாசு கொண்டு போவதற்கு இது நியாயமா அநியாயமா? நீங்க சொல்லுங்க. அப்ப பிசாசு செய்யறது அநியாயம் தானே? இன்னைக்கு ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி அநியாயமா செய்யறான். ஆனா உண்மையா இயேசு கிறிஸ்து இதற்கு நியாயம் கிடைக்க, ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். காரணம், அவர் எல்லாவற்றிலும் இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இதில் எல்லாவற்றையும் ஜெயித்து முடித்து காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார். அந்த ஜெயத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்குதான் நம்மளுக்கெல்லாம் இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க நாம் பெறுகிற அபிஷேகம் எதுக்கு தெரியுங்களா? எதுக்காக இந்த அபிஷேகம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அபிஷேகம் எங்களுக்கு நம்மளுக்கு எதுக்குங்க? ஒன்னும் சத்தத்தையே காணும். எதுக்காக கர்த்தர் ஒரு வாரம் நம்மளை பிடிச்சு உட்கார வச்சு பிடிச்சு இழுத்து இந்த அபிஷேகத்தை நம்ம மேல ஊத்துறாரு, நமக்குள்ள தருகிறார்? எதுக்காகங்க? சரி, இயேசுக்கு எதுக்கு அந்த அபிஷேகம் கொடுத்தார் ஆண்டவர்? வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம். அவருக்கு எதுக்குன்னு தெரிஞ்சீங்க, அப்பதான் நம்மளுக்கு எதுக்குன்னு தெரியும். 61:1 வாசி. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இது யாரை குறித்து சொல்லுது? யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை? இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. இயேசு கிறிஸ்து சொல்றார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். வாசிங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு அறிவிக்க. எதுக்காகவா? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். என்ன சிறுமைப்பட்டவனா? ஏழ்மையானவங்களா? ஏழ்மையானவங்க இருக்கட்டும், ஏழைகளா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். சிறுமைப்பட்டவர்களா என்னதுங்க? அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன சொல்லுங்களேன், தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சிறுமைப்பட்டவர்கள் அப்படின்னா என்னங்க? ஒண்ணு இல்லாதவங்க. ரைட், ஒண்ணு இல்லாதவங்க. அதான் ஏழையான்னு கேக்குறேன். ஏழைதானா? வேற அவ்வளவுதானா? அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் அவ்வளவுதானா? ஆண்டவரை அறியாதவர்கள் வேற. அது மாதிரி சொல்லுங்க. சொன்னா தானே உங்களுக்கு அந்த கர்த்தருடைய ஆவியான ஒரு வெளிப்பாடே உங்களுக்கு வரும். சொல்லுங்க. சிறுமைப்பட்டவர்கள் தான் முடியாதவங்க. வேற வேற வாலிப பிள்ளைங்க ஒன்னும் சொல்லவே மாட்டாங்களே. சோத்திர கைய தட்டுக்கப்பா தட்ட மாட்டாங்க. பெண்கள் சைடு கண்ணை மூணு ஆனா பரவாயில்ல, கண்ணை மூணு திறக்கவே மாட்டாங்க. சோத்திரம் நல்ல பிள்ளைகள். சொல்லுங்கப்பா. சிறுமைப்பட்டவர்கள் என்னதுப்பா? யாருப்பா அவங்க? உதவி இல்லாதவர்கள்.
பல டிரான்ஸ்லேட் வருது, ஒரு டிரான்ஸ்லேட்ல இருந்து. சோத்திரம். ஆனா உண்மையா சொல்ல போனா அவங்க ஏழ்மையானவங்களோ அது எப்படியா இருக்கட்டும், அது அவங்க இந்த உலகத்தின் நடவடிக்கை. உண்மையாகவே பிசாசு இந்த சிறுமைப்பட்டவர்கள் என்ற வார்த்தை இது எதை குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷனை சிறுமையானவர்களா உண்டாக்கல. இந்த பூமியை ஆண்டு அனுபவிங்கள் தான் ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டு அனுபவிங்கள் இவர்கிட்ட பொறுப்பு கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறாருன்னா இந்த உலகம் முழுவதும் பூமி முழுவதுக்கும் இவங்க தான் அதிகாரி. அப்ப அவங்க சிறுமையானவங்களா? சொல்லுங்களேன், அவங்க சிறுமையானவங்களா? கர்த்தர் உண்மையாகவே பெரிய மனிதர்களா இந்த பூமிக்குரிய முழு பொறுப்பையும் கர்த்தர் மனிதனிடத்துல கொடுத்தார். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான்? கர்த்தர் அவங்க வைத்திருந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து கர்த்தரே அடிச்சு தொடுக்கும்படியான காரியத்தை உண்டு பண்ணிட்டான். அப்பதான் அவங்களுக்குள்ள அந்த சிறுமையே வந்தது. சத்தமா ராமேன்னு சொல்லு. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் பிசாசு அநேக ஜனங்களை ஏமாற்றி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், தேவனுக்குரிய அந்த பரலோக ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள் கிடைக்க முடியாதபடிக்கு ஜனங்களை சிறுமைப்படுத்தி அவன் கீழே அழுத்தி வைத்திருக்கிறான். அதனாலதான் சொல்லப்படுது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் என்னை, இந்த வசனத்தை அந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு, சத்தமே இல்ல, சத்தமா சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. வார வாரம் வெள்ளிக்கிழமை கர்த்தர் உங்களுக்கு எது அபிஷேகம் பண்றாரு? வெறும் சுவிசேஷமா? அந்த வசனத்தை சொல்லுங்க. இப்பதாங்க சொன்னேன் நானு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாருக்கு சுவிசேஷமா? அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப புரியுதுங்களா? அப்ப நம்முடைய பார்வையில நம்ம போய் சுவிசேஷம் சொல்றோம், 3 வாரமா சொல்லிட்டு இருக்கோம், சுவிசேஷம் சொல்றோம். நம்மளுடைய பார்வையில சுவிசேஷத்தை கேட்டு எல்லாம் நம்ம சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். போன வாரம் அவங்க 2 பேர் பாட்டு பாடினே இருக்கிறாங்க. ஒருத்தர் பாட்டு பாடுறாங்க, ஒருத்தர் டான்ஸ் மாதிரிலாம் ஆடுறாங்க, ஏதோ பண்றாங்கன்னு வைங்க, இதெல்லாம் நடக்கு, டான்ஸ் இருக்குன்னு வைங்க. அதெல்லாம் யாருன்னா கவனிக்கிறாங்களா யாராவது? இவங்க சந்தோஷம் வேணுமா, இங்க இருக்குது வாங்க வந்து வாங்கிக்கங்க, அங்க இருக்குது என்னென்னமோ பாட்டு பாடின்னு தான் இருக்கிறாங்க. அவங்க போய் கடையில பொருள் வாங்குறது தான், அந்த கடையில இன்னும் பாக்குறேன், எல்லா பொருள் மிளகா பொடி கொடுங்க, அந்த கொடுங்க, எல்லாம் பொருள் வாங்குறது தான் இருக்கிறாங்க. தவிர சந்தோஷம் வேணுமா நீங்க எல்லாம் கூவி எல்லாம் கூப்பிடுறாங்க 2 பேரும் சந்தோஷமா. பசங்க வந்து பசங்க இந்த இது பண்ற மாதிரி இந்த தர்பார் டபடப்பா மோளத்தை அடிச்சுன்னு தான் இருக்கிறாங்க பசங்க. யாராவது வந்து யாரா உங்களுக்கு திரும்பி பார்த்தாங்க? நம்மள திரும்பி பார்த்தது நம்ம ஒரு அமைச்சர் போனோம், அவங்க தான் நம்மளை பார்த்து ஏதோ வணக்கெல்லாம் போட்டு போனாங்க. பாக்குறவங்களாம் ஒண்ணு எப்படி பாக்குறாங்க, என்ன வந்து சத்தம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. இல்லன்னா சில பேர் எப்படி பாக்குறாங்க, சில பேரு ஏதோ பாவம் ஏதோ கட்டிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு, பாவம் தண்ணி கூட கொடுக்கல போல இருக்கு அவங்களுக்கு, அப்படி ஜூஸ் வாங்கி கொடுப்போமாயா அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டே போறாங்க. 2 பேரு ஏதோ நின்று ஏதோ கட்டிட்டு இருக்கிறாங்கப்பா, ஒன்னும் வேலை இல்லப்பா போப்பா அப்படின்னு அவங்க பேர் போறாங்க. சில பேர் என்ன விட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எதுக்கு பாக்குறாங்க எங்களுக்கும் தெரியல. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய பார்வையில் எப்படி இருக்கு? எதுக்கே நின்று இவங்க எதுக்கு பாக்குறாங்க? சில பேர் எட்டி பாக்குறாங்க, என்னன்னு தெரியல, ஏதோ ஏதோ வித்த காட்டுறாங்களா, இன்னும் கூட்டமா இருக்கிறாங்களே அப்படின்னு உள்ள போயிடுறாங்க. நான் மேலாம் பார்த்துன்னு தான் இருக்கேன். சில தாய்மார்கள் எட்டி பாக்குறாங்க, கை என்னமோ நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. ஒண்ணு அங்க ஏதோ பெருசா நடக்கல, எல்லாம் உள்ள போயிரு. ஏசப்பா சோத்திரம். அப்ப நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? என்னையா ஒருத்தர் கூட உனக்கு வசனத்தை கேட்க மாட்டாங்க, இவ்வளவு நின்று சுவிசேஷம் சொல்றோம், 4 பேர் என்ன ஒருத்தர் யாரும் வந்து கிட்ட கேட்க மாட்டாங்க, இயேசுவின் வார்த்தையை கேட்க மாட்டாங்க. ஆனா இயேசு பரலோகத்துல எப்படி பாக்குறாரு தெரியுமா? இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், யார் கேட்டாலும் கேட்கலனாலும் அவர்களுக்காக என் இரக்கத்தை நான் செலுத்துகிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு பேர் நம்ம நின்று கத்துறோம், நம்மளுக்கு ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நம்முடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக உண்டு. அல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகம் நம்மளுக்கு எதுக்குங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இந்த இததான் இயேசு கிறிஸ்து, இது இயேசுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. இப்ப அந்த இயேசுக்காக மாத்திரம் அல்ல, நமக்கும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை எதற்கு கொடுத்திருக்கிறார்னா, சிறுமைப்பட்ட ஜனங்கள், அதை என்ன பாருங்க, வாசிங்க, அந்த சிறுமைப்பட்டவர்களுக்குள்ள என்னென்ன காரியம் இருக்கு, தொடர்ந்து வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். இது எல்லாமே சுவிசேஷத்துல இருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே,
கட்டுண்டவர்களை கவனிங்க, காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 3 வருஷம் தான் ஊழியம் பண்ணி இருக்கிறார். இந்த காரியத்தை எல்லாவற்றையும் இரவு பகலாய் இயேசு நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அநேக ஜனங்கள் அவரிடத்துல வரும்போது, அநேக ஜனங்கள் வராங்க. இயேசு போகிற அநேக பட்டணங்கள், அநேக கிராமங்களில எல்லாம் ஒரே மாதிரி இல்ல, எல்லாம் ஒரே நிலையில் இல்ல. ஒரு இடத்துல இயேசு வராரு, எல்லாம் அவரை தேடி வராங்க. இயேசு வந்துட்டார், வாங்க 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 எல்லாம் வாங்க அப்படின்னு அவர் நெருக்கினார்கள். சில இடத்துல இயேசு அநேக அற்புதங்கள் அடையாளங்களே செய்யலையா. ஏன்? என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் இயேசு அந்த இடத்திலே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆமென் சொல்லுங்க. இயேசு நிக்கும் போதே நம்மால் அப்படிதான் போயிட்டு இருக்கான். அப்ப இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே இயேசு நின்னு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாருங்கன்னா, யார் யாரு என்ன உன்ன போத்தின் வந்து பேசுறாரு இவரு அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க. நம்ம நினைக்கிறோம் நம்மளதான் மதிக்க, நம்மளதான் கண்டுக்க மாட்டாங்க போல இருக்கு. அவங்க பாட்டுன்னு போறாங்கன்னா, இயேசு பேசும்போது, இயேசு சுவிசேஷத்தை சொல்லும் போது ஜனங்க அப்படிதான் போயிட்டு இருந்திருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா இயேசுவின் பார்வை எப்படி இருந்திருக்கும்? யார் போறாங்களோ யார் வர்றாங்களோ அவர்கள் மேல், ஜனங்கள் மேல் மனதுருகி அவருடைய இரக்கத்தை இயேசு வெளிப்படுத்தினார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, அப்ப இதனாலதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்கப்பா, மறுபடியும் வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20வது வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். இன்னைக்கு பூமியின் ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? இப்படிதான் இருக்குது. எப்படி இருக்கா? நெறிந்த இயேசுவை அறியாத பிள்ளைகளுடைய காரியங்கள் நெறிந்த நாணலை போல, மங்கி எரிகிற திரியை போல. பிசாசு என்ன எத்தனைத்து இருக்கிறான்? மங்கி எரியுது. சீக்கிரத்துல இந்த திரியை அணைச்சிடலாம்ப்பா, சீக்கிரம் அணைத்து போடலாம் என்றுதான் எத்தனைத்து காரியங்களை நகர்த்தி கொண்டே இருக்கிறான் பிசாசு. என்ன பண்றான்? காரியங்களை வேக வேகமா இந்த உலகத்துல, இந்த உலகத்தின் முடிவு என்னவென்று அவனுக்கு தெரியும். அதனால என்ன பண்றான்? பூமியின் ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து கெடுத்து அநேக காரியங்களை குற்றப்படுத்தி சத்ரு இன்றைக்கு கர்த்தருக்கு நேராக, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக ஜனங்களை நடத்தி என்ன பண்றான்? மங்கி எரிகிற திரியாய், நெறிந்த நாளலை போல. எப்ப விழன்னு தெரியாது, எப்ப அணைந்து போவோன்னு தெரியாது, இப்படியாய் காரியங்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறான். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நெறிந்த நாணலையும் சரி, இன்றைக்கு இந்த பூமியின் ஜனங்கள் நெறிந்த நாணலை போல இருக்கிற ஜனங்களையும் மங்கி எரிகிற திரியையும், கர்த்தருடைய அபிஷேகம், நமக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம், மங்கி எரிகிற திரி இருக்கு பாருங்க, அதை ஒளிர செய்து நன்கு ஒளி வீசும் விளக்காய் கர்த்தர் எரிய செய்வார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அதை செய்யும். அல்லேலூயா. உங்களுக்கு உள்ள அபிஷேகம் என்ன செய்யணும்னு தெரியல நினைக்கிறேன். ஏன் இந்த இரவு நேரத்துல கர்த்தர் இந்த காரியத்தை செய்யறாருன்னா, ஒவ்வொரு வாரமும் இந்த அபிஷேகத்துல கர்த்தர் ஏன் உங்களை நிரப்புறாரு தெரியுமா? எதிரில இருக்கிற நான் இன்னைக்கு பிசாசு ஏமாற்றி வைத்திருக்கிறான் பாருங்க, நெறிந்த நாணலை போல, மங்கி எரிகிற திரியை போல இருக்கிறாங்க பாருங்க ஜனங்க, சிறைப்பட்ட ஜனங்கள். அவங்களுக்குள்ள என்ன நினைத்திருக்கிறாங்க? எப்படியாவது இருக்கலாமா, இந்த உலகத்துல வாழலாமா, செத்து போலாமா, இவ்வளவு பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், என்ன இருக்குன்னு தெரியலையே. அந்த போராட்டத்தோடு கூட நம்முடைய சுவிசேஷ காரியத்தை கேட்கலாம், என்னன்னு புரியாது. நம்ம சொல்ற வார்த்தைகள் ஏதோ பாட்டு பாடுறாங்க, ஏதோ செய்யறாங்கப்பா அப்படின்னு போவாங்க. ஆனா கவனிங்க, உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க அந்த அபிஷேகம். நீங்க பேசும் போதே, நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதே அவர்கள் விடுதலை பெறுவார்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவர்களுக்குள் இருக்கிற அந்த மங்கி எரிகிற திரி, கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் என்னை அவர்களுக்குள்ளே பாய்த்துவோம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென் சொல்ல மாட்டீங்களே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. நிச்சயம் இதுதான் இயேசு அன்றைக்கு செய்தார். அநேக ஜனங்கள் அநேக நேரங்களிலே அவரிடத்திலே கூடி வந்தார்கள். சில நேரங்களை நிற்க கூட இடம் இல்லாம நிற்கிறாங்க. ஆனா சில ஊர்கள்ல பாருங்க, இயேசுவை ஜனங்கள் கல்லெறிய
அவர்கள் கையில கல்லை எடுத்துட்டாங்க. என்ன பண்ணாங்களாம்? சத்தமா சொல்லுங்க. இப்ப எல்லாருக்கும் உள்ள சந்தேகம், ஐயோ அப்ப நம்மளுக்கும் கல் இருக்கா? வரும், சொல்ல முடியாது. எங்க வரும்னு சொல்ல முடியாது. அது அடுத்தது இந்த வாரம் நடக்கிற அந்த இடத்துல நடக்கலாம், 4 வாரம் கழித்தும் நடக்கலாம். எப்பன்னு சொல்லுங்க, எஸ்கேப் ஆயிடும். ஒரு இன்ச்சு கொடுத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடும். சோத்திரம் சொல்ல முடியாது. இயேசுவே இந்த உலகம் என்ன பண்ணுச்சு? ரொம்ப பண்றாரு. என்ன என்றால் சும்மா இது பண்ற எடியா இல்ல. அவர்கள் கண்களுக்கு இயேசு மறைந்து போனார். சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லும். இயேசு மறைந்து போனாருன்னா கவலைப்படாதீங்க, அவர்கள் கண்களுக்கு கர்த்தனை போய் மறைத்து. அல்லேலூயா. அப்பா இப்பதான் கொஞ்சம் இயேசுவை போல எங்களையும் கொஞ்சம் மறைத்து காண்பீங்க. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகள் உண்மை. நான் ஏற்கனவே ஒரு சாட்சி சொன்னேன் இல்லையா? நாங்க வாலிப பிராயத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி சுவிசேஷம் சொல்லும் போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. எவ்வளவு எதிர்ப்பு இருக்குதோ அதே நேரத்துல அதே கிராமத்துல நாங்க எங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வேணெல்லாம் அடிச்சு நொறுக்குறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்க எத்தனை பேர் அவங்க எதிர்த்து வந்தாங்களோ அதே ஈக்குவலா கர்த்தர், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க நிக்கிறோம், நீங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுவோம். ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவங்க சின்ன பசங்க அப்படிதான் பண்ணுவானுங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு துணையா நிக்கிறோம் அப்படின்னு பந்தெல்லாம் பிடிச்சி சொன்ன இரவு நேரத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஊழியத்திலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிற இன்றைக்கு ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிற அபிஷேகம் பலத்த கிரியைகளை, மேன்மையான காரியங்களை, கட்டவிழ்ப்புகளையும், ஜனங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான சிறையிருப்புகளையும் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அதை மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. என் மேல இருக்கிற அபிஷேகம் சொல்லுங்க. கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும், நியாயத்திற்கு கர்த்தருக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. நிச்சயமாகவே இயேசுவோடு சேர்ந்து நாமும் இதுக்குதான் போராடி கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டோமே. நிச்சயமாகவே தெய்வ பிள்ளை, அவர் தலையாய் அவருடைய சரீரமாகிய அவயத்திற்குள் சபைக்குள்ளே சபையாக சரீரத்தில் நாம் எல்லாரும் இந்த நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் பிசாசினிடத்திலே நாம் போராட்டம் நடத்தி யுத்தம் நடத்தி அவன் மீது ஜெயம் எடுக்க போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க பிசாசின் மீது நாங்கள் ஜெயம் எடுப்போம்? அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் இதற்காகவே நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு வாரமும் அந்த நாம் கர்த்தரிடத்திலிருந்து நமக்குள்ளே வருகிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை பலத்த கிரியைகளை செய்ய வல்லது. ஆமென் சொல்லுவோமே. நிச்சயமாகவே யாரா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மகத்துவமான காரியம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம்.